வணக்கம். அதாவது மகாபாரதத்தில் நடந்த சண்டை சர்வசாதாரண சண்டை கிடையாது. ஆங்கில வீரன் நெல்சன் நடத்திய கப்பற்படை, போர்ப்படை, எல்லா படைகளிலும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், அதை தாண்டின ஆயுதங்கள், அவங்க என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸாக என்னென்ன பயன்படுத்தினாங்க, என்ன வியூகம் அமைச்சு அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு 150 வருஷம்தான் ஆகுது. ஓகேங்களா? அதை தாண்டி 1500 வருடங்களுக்கு மேல் ஆகக்கூடிய மகாபாரத யுத்தத்தில் பயன்படுத்தின ஆயுதங்கள், அவர்கள் போர் முறைகள் எல்லாமே இப்பத்தை காட்டிலும் அப்போ பயங்கரமாக பல 100 மடங்கு அதிகமாக அந்த ஆயுதங்களையும் அவங்க போட்ட சண்டைகளும் அதிகபட்சமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தான் மகாபாரத யுத்தம். இன்னைக்கு 8வது நாள் யுத்தம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது இந்த யுத்தம் எதனால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரியோதனன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? கொஞ்சோண்டு நிலம் கொடு அப்படின்ட்டு கர்ணன் போய் துரியோதனர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? ஒரு ஊசி முனை நிலம் கூட உங்களுக்கு தர முடியாது அப்படின்றார். அப்போ பாசம் என்னாச்சு, உடன் பிறந்த பிறப்புகள் என்னாச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டேன். ஏன் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, பீமசேனன் இருக்காரு, சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அவர் அதாவது வில்வித்தை கற்றுக்கிற போது பயங்கரமாக அதிநவீனமாக சீக்கிரமாக கற்றுக்கிறார். அது ஒரு பொறாமை. அதாவது பலம் கொண்டவனாக திகழ்கிறார் பீமசேனன். ஏன் அப்படி திகழ்கிறாருன்னா அவருடைய கூர்மையான புத்தியும் கூர்மையான அறிவும் தான் அதுக்கு காரணம். அது ஒரு இவங்களுக்கு பொறாமை. இவங்களும் தான் அந்த பாடசாலையில் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறாங்க. பட் இவனை போல் நம்மளால் முடியலையே என்ற ஒரு குற்ற உணர்வு தான் பொறாமையாக மாறுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு புருஸ்லி சொல்லலாம். மாபெரும் திறமசாலி. அவர் பண்ணுற மாதிரி யாரும் பண்ணல, அதனால தான் அவர் கொன்னுட்டாங்க. அந்த மாதிரி தான் பொறாமை தான் ஒரு மனிதனான இயலாமை காரணமாக தான் பொறாமை உருவாகிறது. அந்த பொறாமை மற்றவனை அழித்து விடுகிறது. இதுதான் பொறாமை வைத்து கொள்ளக்கூடாதுங்கிறது இதனுடைய கருத்தின் முக்கியமான ஒரு பங்கு. அதை நம்ம எப்பயுமே எடுத்து வச்சுக்கணும். ஆஹா, பொறாமை வருது, அதை எடிட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம மனசில் தட்டி அதை எடிட் பண்ணிவிட்டு நல்ல விதமாக பேசி பழகி நல்ல விதமாக இருந்துட்டோம்னாவே நம்மளுக்குள்ள சண்டை காட்சிகள் கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ளே வந்த சண்டைகள் தான், வேறு யாரும் கிடையாது. மற்றவன் கூட கிடையாது, மற்ற நாட்டவனும் கிடையாது, மற்ற இனத்தவர்களும் கிடையாது, யாரும் கிடையாது. அவங்கக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ளேயே நடந்த ஒரு முக்கியமான ஒரு பொறாமை தான் இந்த சண்டைக்கு காரணம். கண்ணன் போய் கேட்குறாரு, பீஷ்மர் போய் கேட்குறாரு, யார் கேட்டும் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்ககிட்ட பொறாமை இல்லை. இவங்க அண்ணனை எதுக்கக்கூடாது, அண்ணன் தம்பிங்களை எதுக்கக்கூடாதுன்னு அவங்க போடுகிற கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம், இவங்க சாபத்தீடுகளுக்கு எல்லாமே பாண்டவர்கள் அடிமைத்தனம் கிடையாது, கேட்டு நயனமாக வெளியே வர்றாங்க. அதுதான். அவங்க எதிர்த்து நின்றுருந்தாங்கன்னா அவங்க எதிர்த்து நிற்கவே முடியாது. அர்ஜுனனும் பலசாலி, பயங்கர பலசாலி, சர்வசாதாரண ஆள் கிடையாது. பீமன் சண்டை பயிற்சி கற்றுக்க போகிறப்பயே ஒருத்தனை தூக்கி 1000 ரேஞ்சுக்கு விட்டு அவனை அப்படியே கையில் பிடிச்சி கீழே இறக்கி விடுவாராமா. அந்த அளவுக்கு பலசாலியாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் கண்டு அப்புறம் பொறாமை இருக்குமா இருக்காதா? ஒரு அம்பில் நாணை பூட்டி அதை கரெக்டாக அதை விட்டு அது போச்சா ரைட்டா அப்படின்னு குரு அதை பார்த்து சரியாக பண்ணுறேன், இன்னும் சரியாக பண்ணு அப்படிங்கிற முயற்சியெலாம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. இவர் எடுத்த உடனே இல்லை கரெக்டாக கொடுக்குது, ஓகே சூப்பர்னு எல்லாம் கைத்தட்டின உடனே பொறாமை ஆயிடுது. அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் ஒருவன் சிறப்பாக செயல்பட்டால், அதாவது பலம் பொருந்தியவனாக இருந்தால், அறிவாளியாக இருந்தால், பொறாமை ஆட்டோமேட்டிக்காக மற்றவனுக்கு வந்துருந்து. அந்த பொறாமை யாருக்கும் வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி, இதுதான் மகாபாரதத்தின் யுத்தத்துக்கே மிகப்பெரிய விஷயம். பொறாமைப்பட்டவன் பொறாமைப்படாதவனால் அழிக்கப்பட்டான். அந்த அழிவுக்கு உறுதுணையாக வியூகம் அமைச்சு, ஓகேங்களா, கடவுளே இறங்கி அடிக்கிறார். இதுதான் நியதியான ஒரு விஷயம். தோத்து போயிடலாம், பட் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் கூட நின்று ஜெயிக்க வைப்பார், அவரே இறங்கி அடிப்பார். அப்படிங்கிறது தான் மகாபாரதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம். இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். சினிமா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோ போட்டு புரட்டி எடுத்து ஐயால நாஸ்தி பண்ணி தொங்க விட்டுலாம் அடித்து உரிச்சிடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அவனை அடித்து கொண்டுட்டு பாராட்டு வாங்கிட்டு
போயிடுவார். இதுதான் மகாபாரதத்தினுடைய கதையினுடைய அடிப்படையில் தான் எல்லாமே நடந்தது. ஓகேங்களா? 8ஆம் நாள் யுத்தம் இப்போது ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. வணக்கம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நன்றி.